ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஜெமினோட எஃப்எஃப் கண்டினியூ பண்ணுறேன். இருக்கா ஓகேவா? இல்லை ஓகேவா? பொம்மை இருந்ததில்ல, இப்போ நீ ஓகேவா? ஓகேதான். ஓகேண்ணா, தூங்குறியா? அவள் வச்சுட்டான், ஃபுல்லாக இழுத்து ஆளுக்கு நல்லா புத்தி விட்டான். தூங்க. அவன் பக்கத்துலேயே ஜெமினும் படுத்திருந்தான். ஜெமினோட நெக்கில் இருந்த ஸ்வெட்டெல்லாம் ஜெமின் அவன் கை வச்சு வைப் பண்ணான். அவன் ஜெமினை பார்த்துட்டே இருந்தான். என்ன தூங்கு. அப்படியும் அவன் ஜெமினை பார்த்துட்டே இருந்தான். என்னாச்சு, தூக்கம் இல்லையா? அதான் ஜெமின் இன்னும் குளிருது. அதான் அதான் ஒன்றும் இல்லை, தூங்குறேன். அவனோட கண்ணை க்ளோஸ் பண்ணான். ஜெமின் ஒரு க்யூட்டான ஸ்மைலோட அவனோட பெட்ஷீட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு அவனோட பெட்ஷீட்குள்ளே வந்தான். அவன் கிட்ட வந்து படுத்தான். என்ன என்ன ஜெமின்? இல்லை உனக்காக தான். இல்லை நீ குளிர்துன்னு சொன்னல, நீ நீ ஹக் பண்ணிக்கிட்டா ஓகேவா இருக்கும்னு. அது வேணாம் நான் வேணாம். ஜெமினை டைட்டாக ஹக் பண்ணான். ஜெமின் கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் இப்போ பைட் பண்ணான். ஜெமினை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு ஜெமினோட செஸ்டில் அவள் ஃபேஸை அழுத்தி வச்சான். இப்போ ஓகேவா? ஓகேதான். ஓகேவா? ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே ஜெமின் என்ன உனக்கு உனக்கு வேர்க்குதா? இல்லை இப்போ ஓகேவா இருக்கு ஜெமின். எனக்கு எனக்கு இன்னும் குளிர்து ஜெமின். இன்னும் குளிர்து. ஒரு நிமிஷம் விடு ஜெமின், ஒரு நிமிஷம் விடு. இல்லை இல்லை குளிர்து, அதான் ஒரு நிமிஷம் என்ன விடு. இல்லை ஜெமின், இதுவே ஓகே தான். எனக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ஆனால் ஜெமின் அவனை விட்டு மூவ் ஆனதுமே அவன் ஃபேஸ்லாம் டெல்லாம் அப்படியே சுருங்கி போச்சு. ஜெமின் அவனை ஃபேஸை பார்த்துட்டே அவன் போட்டிருந்த டிஷர்ட்டை கலட்டினான். ஜெமின் இல்லை எனக்கு கொஞ்சம் வேர்க்குது, உனக்கு குளிர்தில்ல, இது ஈக்குவலாக இருக்கணும்னா அதான். அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை, உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. அது ரொம்ப குளிர்தில்ல, அதனால அகைன் ஜெமினை டேக் பண்ணிவிட்டு ஜெமினோட செஸ்டில் ஃபேஸ் வச்சான். ஜெமினுக்கு அந்த ஃபீலே வேறு மாதிரி இருந்துச்சு. ஜெமின் அவன் கையை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகேவா? ஓகே. அவன் கண்ணை திறந்து மூடிட்டே இருந்தான். அவனோட ஐலைட்டில் இருக்க முடியலாம் ஜெமினோட செஸ்டில் அப்படியே கூசிட்டே இருந்துச்சு. அவனோட ப்ரீத் ஜெமினோட செஸ்டில் பட்டுட்டே இருந்துச்சு. ஜெமின் ஒரு செகண்ட்க்கு மேலே அவன் கண்ட்ரோலே இல்லாமல் அவனை விட்டு மூவ் பண்ணான். என்ன என்ன ஜெமின், உனக்கு என்ன குளிர் தான்? ஆமாம் இன்னும் குளிர்து. ஓகே. ஜெமின் அவன் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ண ஆரம்பித்தான். ஜெமின் என்ன பண்ணுறான்? உனக்கு பிடிக்கலன்னா என்ன ஸ்டாப் பண்ண?
சிமன் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே என்னோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளோரில் தூக்கி போட்டோம். சிமன் சிமன் மெதுவா. சிமன் ஒரு பெரிய ஸ்மைலோட அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். அப்படியே ஒரு ஃபியூ மினிட்ஸில் சிமன் ஒயினுக்கு மேலே லேர்ன் பண்ணிவிட்டு ஒயினோட கண்ணை பார்த்துட்டே ஒயினோட பாட்டமெல்லாம் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சிமன் ஓகே உனக்கு வேணான்னா சிமன் இல்லை இல்லை உனக்கு குளிர் போயிடுச்சுன்னா சொல்ல நான் வேணா. இல்லை இல்லை சிமன் எனக்கு இன்னும் குளிர்து. நீ கண்டினியூ பண்ணவா சிமன்? அது ஓகே உனக்கு குளிராமல் பார்த்துக்கிறேன். பிடிக்கலன்னா சொல்ல. பிடிக்கலன்னா சொல்கிறேன். ஏய் என்ன சிமன் பண்ண பண்ணவா? அது இல்லை சிமன் குளிர்து. கஷ்டமாக இருந்தால் முடியலைண்ணா என் ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கோ. நான் பிடிச்சிக்கிறேன். என்ன அது குளிர்லையா? குளிர்து போதுமா? இல்லை இல்லை குளிர்து, ரொம்ப குளிர்து சிமன். குளிர் போடுறது சொல்ல. ஓகே தானே? ஓகே தான். ஓகே தானே? ஓகே தான். அப்படியே ஃபியூ ஹவர்ஸில் சிமன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் ஆனதும் அவனை டேக் பண்ணான் அவனோட ஃபோர்ஹெட்ல. ஓகேவா? குளிர்தா? இப்போ குளிர்ல. ஓகே தானே? ஓகே தான். சிமன் அவனை ஆக்ட் பண்ணிட்டேன் அப்படியே தூங்கினான். மார்னிங் சிமன் கண்ணை திறக்கும்போது அவன் பக்கத்தில் இருந்திருக்க மாட்டான். சிமன் கீழே கிடக்கிற அவன் ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு ஹாலுக்கு வந்தான். அவன் கிச்சனில் நின்று ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா. சிமன் அவன் நோஸ் ரப் பண்ணிட்டே மெதுவாக கிச்சனுக்கு வந்தான். அவன் பின்னாடி ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டு குட் மார்னிங். அவன் சிமன் பின்னாடி இருக்கான், அவ்வளோ க்ளோஸாக இருக்கான்றதை ஃபீல் பண்ணிவிட்டு அவன் கண்ணை சாஃப்டாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணான். சிமன் அவன் ஷோல்டர் கிட்ட ஃபேஸ் கொண்டு வந்தான். சிமனோட ப்ரீத் பட்டதுமே அவனுக்கு அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. டேய் காஃபி இங்கே வச்சுருக்கேன். சரி சரி ஓகேம்மா. அவன் டக்குன்னு திரும்பினான். சிமன் அவனை பார்த்துட்டு அப்படியே இங்கேருந்து காஃபி மக் எடுத்துகிட்டு போனான். அப்படியே ஜிமினா வரும் போய் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருந்தான். அவன் மிரர் முன்னாடி டை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் ரூம்குள்ளே வந்தான். சிமன் உன் கிளாத் ஏதாவது வாஷ் பண்ணணுன்னா கூட நான் சேர்த்து. சிமன் அவனை அப்படியே வாலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அவனோட நெக்கிட்ட ஃபேஸ் வச்சுட்டு குட் மார்னிங் சிமன் சிமன் அதான் விட்டு விட்டு சிமன் குட் மார்னிங் குட் மார்னிங் விட்டு சிமன். இப்போ குளிர்தான் சிமன்? இல்லை இப்போ குளிரில் இல்லை. இல்லை குளிரில் இல்லை. உனக்கு எப்பயாவது குளிர்ச்சுன்னா என்கிட்ட சொல்ல. சிமன் அவனோட நெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன் ஹெட்டை இந்த சைடு அந்த சைடுன்னு எடுத்து மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருந்தான். சிமன் குளிர்ல சிமன் என்ன பண்ணுற? குளிர்ல ஓகே
ஓகேவா? ஜிமன் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல. ஓகே, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். உனக்கு குளிர்ச்சுன்னா கால் பண்ண. பொறுக்கி என்ன பேசுகிறேன்? ஏய், நிஜமாக தான் சொல்கிறேன். பெட்ரா ஏய், பொறுக்கி தான். இனிமே பொறுக்கியாகவே இருக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். விட்டு ஜிமன், நான் போகணும். ஓகே, ஆஃபீஸ் போயிட்டு வரேன். பாய். ஜிமன் ஒரு பெரிய ஸ்மெல்லோட அப்படியே ரூம்லேருந்து வெளியே போனோம். என் சீக்ஸ் எல்லாம் ரெட்டாக அப்படியே ஃப்ளஷ் ஆகிட்டே அவ்வளோ ரூம்லேருந்து வெளியே வந்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஜிமன் வீட்டுக்கு வந்ததும் ஒயினை பார்த்துட்டு இருந்தான். ஒயினும் ஜிமன் நம்மளை பார்க்குறான்றது தெரிஞ்சுட்டே அவனும் பார்க்காமலே ப்ளஷ் ஆகிட்டே இருந்தான். ஒயின் ஜிமனுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போனோம். ஜிமன் சாப்பிட்டுட்டு ரூம் வரும்போது எங்கே இருக்கா? ஒயின் பால்கனியில் நின்றுட்டு இருந்தான். ஜிமன் மெதுவாக ஒயின் கிட்ட வந்து ஒயின் பின்னாடி க்ளோஸாக நின்னான். என்ன கிளைமேட் நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. உள்ள போகலாமா? குளிர்தில்ல? குளிர்லாம் இல்லை. இன்னைக்கு மழை எதுவும் இல்லை, அதனால குளிரவும் இல்லை. குளிர்லையா? குளிர்ல. நிஜமா குளிர்லையா? குளிர்ல ஜிமன், தள்ளிக்கோ. எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்க போகிறேன். தள்ளிக்கோ. ஏய் ஜிமன், கைவிடு. எனக்கு தூக்கம் வருது ஜிமன், நான் தூங்க போகிறேன். எனக்கு குளிர்து ஜிமன், குளிர்து. குளிர்னா ஹாஸ்பிட்டல் போ. எனக்கு தூக்கம் வருது. விட்டேன்னு. ஏய், ஒயின் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து பெட்டில் படுத்துட்டு அவளை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி பெட்ஷீட் எடுத்து மூடணும். அது எப்படி? உனக்கு நான் வந்தேன்ல, அப்படி ஒன்று விட்டுருவானா? வரேன். ஜிமன் ஒரு பெரிய ஸ்மெல்லோட அப்படியே ரூம்குள்ளே வந்தான். ஜிமன் ஒயின் கிட்ட வந்து படுத்துட்டு ஒயின் பெட்ஷீட்குள்ளே அவள் கொஞ்சம் டைட்டாக கடிச்சிட்டே அவள் கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஓகே, நீ பெட்ஷீட்டை எடு, சும்மா பேசிகிட்டு இருக்கலாம். ஏய், அதுக்குள்ளே தூங்கிட்டே என்ன? ஒயின் அவள் கையை இன்னும் டைட்டாக கடிச்சிட்டு இருந்தான். ஒயின் எனக்கு தூக்கம் வராது, பெட்ஷீட் எடுக்கிறியா? நிஜமாகவே தூங்கிட்டாலாம். அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரலாம். என்ன பண்ணிகிட்ருக்கோம்? கால் பண்ணுவோமா? பண்ணலாமே. வேணாம், அவன் ஏதாவது கேட்டால் நர்வஸ் ஆயிரும். அப்புறம் எதுவுமே பேச முடியாத மாதிரி ஆயிரும். அவன் வரட்டும், வெளியே இருந்திருக்கும், வரட்டும். ஒயின் அங்கே வந்து கிளாத்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு இருந்தான். அவள் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு, என்னவா இன்னுமே வரலாம்? ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி காட்டிக்கிறானோ? இவன் இல்லாமல் போர் அடிக்குதே, எப்போ வருமா? சும்மா என்னை பார்த்துட்டே இருப்பான், அதே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். எங்கே போகணும்? கல்யாணம் வச்சு வீட்டில் வைஃபை பண்ண தோணுது அவனுக்கு. டைமுக்கு வீட்டுக்கு ஒன்றும் தெரிய வேணாமா? பொறுப்பு இல்லாத புருஷனாக இருக்கான். புரியன் கால் பண்ணவா? ஒருவேளை வந்துட்டானா என்ன? டைம் ஆச்சு கீழே சாப்பிட்டுட்டு இருக்கானா? இருக்கும் வேணா. ஒயின் வெளியே வந்து பார்த்தா ஹாலில் யாருமே இல்லாமல் ஹாலே அமைதியாக இருந்துச்சு. அங்கிள் ஆண்டியும் காணும். எனக்கு தெரியாமல் எல்லாரும் வெளியே போயிட்டாங்களா என்ன? அண்ட் பேசிட்டே அப்படியே வெளியே டோர்கிட்ட வந்தான். ஆண்டி, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜிம்மன் இன்னும் வீட்டுக்கு வரலாமா? அதான். அங்கிள் கூட வீட்டுக்கு வரல. நீங்கள் அங்கிள் தானே தேடிட்டுருக்கீங்க? இல்லை வைன், அங்கிள் இன்னைக்கு நைட் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஜிம்மன் அவன் இன்னும் காணும். அதான்
ஆஃபீஸில் ஏதோ வேலையாக இருந்திருக்கும். நீங்கள் இப்படி வாசலில் நிற்கிறதுக்கு பதிலாக கால் பண்ணியிருக்கலாம்ல. அப்போவே கால் பண்ணிட்டேம்மா, கிளம்பிட்டேன்னு சொன்னோம். ஆனால் இன்னும் வீட்டுக்கே வரல. அகைன் கால் ட்ரை பண்ணோம், காலே ரீச் ஆகலை. அதான் என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்க ஆண்டி. என்ன? நீ உன் நம்பர்லேருந்து கால் பண்ணி பார்க்குறியா? அது அது ஆண்டி ரீச் ஆகலைன்னா எனக்கும் ஆகாதுல்ல. சரி சரிக்கு நான் கால் பண்ணுறேன். ஒயின் கால் ட்ரை பண்ணும்போதே ஜிமன் அம்மாவோட நம்பருக்கு கால் பண்ணான். ஜிமன் தாம்மா. ஓ பேசுங்க ஆண்டி. ஜிமன் எங்கே இருக்க? அப்போவே கிளம்பிட்டேன்னு சொன்னேன். என்னடா பண்ணிகிட்ருக்க? நீ வரல, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? எங்கே இருக்க? ஏன் உன் மொபைல் ரீச் ஆகல? அம்மா கிளம்பும் போது ஒரு வேலை வந்துடுச்சுமா, அதான் வெளியே வந்திருக்கேன். நான் வர இன்னொரு 1/2 hour ஆகும். டைம் ஆச்சு, நீ இன்னுமா முழிச்சிட்ருக்க? நீ கால் பண்ணாமல் நான் என்னென்னமோ நினச்சிட்டேன்டா. நீ சேஃபாக தானே இருக்க? சேஃப் தான். சரி ஓகே, நீ சாப்பிட்டியா? அதுக்காக தான் கால் பண்ணேன். இல்லைடா, நீ இல்லாமல் இப்போ நான் சாப்பிட்ருக்கேன். அம்மா அதான் கால் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு. டேப்லெட்ஸ் போடுவல, போய் சாப்பிடு. அப்புறம் அவளையும் சாப்பிட சொல்லு. சரிடா. நீ எங்கே இருக்க? இவ்வளோ நேரம்? அம்மா நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன். ஜிமன் எதுவும் அந்த கேஸை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தேம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். சரிடா. ஒயின் கேட்டுச்சு ஆண்டி. அதான் ஒயின் உன்னையும் சாப்பிட சொன்னோம். வா ஆண்டி. எதுக்கு நீங்கள் இன்னும் பதட்டமாகவே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சிவன் இப்போ வந்துடுவான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. அவன் பெட்டில் உட்காந்துட்டு என்ன மேம் இன்னும் வரல, தூக்கம் வேறு வருது, இப்போ வருவோம். அப்போ காலிங் பெல் ரிங்கார சவுண்ட் கேட்டுச்சு. அவன் டக்குன்னு பற்றி எடுத்து போட்டுட்டு, உங்ககிட்ட பேசாமல் இந்த டே எப்படி இருந்துச்சு தெரியுமாடா? என்கிட்ட பேசாதான், நீ வந்து என்னை மிஸ் பண்ணணும். அப்போதான் இனிமேல் அது சீக்கிரம் ஒன்றுன்னு உனக்கு தோணும். ஒயின் புலம்பிட்டேன் வச்சுட்டு வச்சு அவளை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு படுத்துட்டு இருந்தான். ஏய் ஒயின் எந்திரி. என்ன எந்திரின்னு சொல்கிறோம்? தூங்கினா தூங்கிட்டு இருந்தேன்னு நினைப்பான். ஒயின் எந்திரின்னு சொன்னேன். ஐயோ கீழே கூமா பேசுகிறான். திரும்பவும் பேசாலும் அங்கேயே ஏறி உட்காந்துருச்சு போலையே. நடா போயிட்டு இருந்துச்சு. என்னடா ஆச்சு உனக்கு? ஏய் அதுக்குள்ளே நீ தூங்கிட்டியா? பிச்சிட்ட விடு. ஜிமன் பிச்சிட்டு பிடிச்சி எழுதான். அவன் எந்திரிச்சு உட்காந்துட்டு, என்ன என்ன ஜிமன் பிச்சிட்டு எதுக்கு? ஜிமன் என்னோட லிப்பில் லிப் வச்சுட்டு ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ண ஆரம்பித்தான். இது பண்ணுற ஜிமன் ஜிமன். அவன் ஜிமனோட செஸ்டில் கை வச்சு ஜிமனை மூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். ஜிமன் பெட்டில் ஒயின் மேலே நீல் டவுன் பண்ணி ஒன்று இன்னும் கிட்டே எடுத்து ரொம்ப ஹார்ஷாக கிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஜிமன் ஒயினை ஃபோர்ஸாக பெட்டில் தள்ளிட்டு அவனோட நெக்கில் ஃபஸ்ட்டு பல்ல வச்சுட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஜிமனை வெளியே போய் இந்த சைட் நெக்லையும் ஹார்ஷாக பைட் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஜிமனோட ஹேண்ட் ஒயினோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இருந்துச்சு. ஜிமன் எதுக்கு கடிக்கிற ஜிமன்? பண்ணிக்கிட்டு ஜிமன் பண்ணிக்கிட்டான். ஜிமன் என்னாச்சு? எவ்வளோ ஆச்சு? கோவமாக இருக்கியா? போலீஸ்கிட்ட என்ன சொன்னான்? ஜிமன் போலீஸ்கிட்ட என்னை பற்றி என்ன சொன்னான்? ஜிமனோட ஹேண்ட் என்னோட செஸ்டில் இருந்துச்சு. சொல்லுடி, போலீஸ்கிட்ட என்ன சொன்னான்? ஜிமன் நான் எதுவும் சொல்லலை ஜிமன். படிக்கிட்டு ஜிமன் உண்மையை சொல்லு, என்ன சொன்னான்? கையெண்டு ஜிமன், என்ன பண்ணுற ஜிமன்? ஜிமனை போலீஸ்கிட்ட எதுவும் சொல்லலை. ஜிமனோட ஹேண்ட் அவனோட ஸ்கர்ட்க்கு வந்துச்சு. அவன் ஜிமனோட அம்மாட்ட இட்டாக பிடிச்சிட்டு, ஜிமன் ஜிமன் என்ன பண்ணுற ஜிமன்? என்ன பண்ணுறேன்னு தெரியலையோ. ஜிமன் ஜிமன் போலீஸ்கிட்ட என்ன சொன்னான்? ஜிமன் நம்ம ஹேண்டை மூவ் பண்ணோம். ஜிமன் எதுவும் சொல்லலை ஜிமன். நிஜமாக தப்பா எதுவும் சொல்லலை ஜிமன். என்ன சொன்னான்னு கேட்டேன். ஜிமன் அவனோட லிப்பில் அகைன வெளியே போச்சு. அவனை பைட் பண்ண ஆரம்பித்தான்.
அப்படியே வைல்டாக ஒரு மேக்கோட்டை ஸ்டார்ட் பண்ணி அதை ரொம்ப ஆசையாக கம்ப்ளீட் பண்ணோம். அப்படியே ஒயின் மேலே விழுந்துட்டு சொல்ல என்ன சொன்னான், கேட்க மாட்டியா, என்ன பேச விட மாட்டியா, இஷ்டத்துக்கு இஷ்டம் தான் சொல்லு என்ன சொன்ன, சொல்ல என்ன சொன்ன. ஒன்றும் சொல்லலை ஜிம்மன், நிஜமாவே ஒன்றும் சொல்லலை. என்ன பொறுக்கினா சத்தியமாக சொல்லலை ஜிம்மன். அதான் கேட்குறேன், ஏன் சொல்லலாம் என்ன? ஏன் அப்படி சொல்லலை? நியாயமா நீ அப்படி தானே சொல்லியிருக்கணும். என் மேரேஜை நிப்பாட்டிட்டான், வேறு வழி இல்லாமல் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவனோட சீனியர் தான், சரியான பொறுக்கி பொண்ணுக்கணும் அலைவான் போவட்னா இப்படிலாம் தானே நீ சொல்லியிருக்கணும். ஏய் என்னடி, நான் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, இன்னும் பேசாத. கொஞ்ச நேரத்தில் என்னெல்லாம் பண்ணிட்டேன். என்ன ஓகே தானே? பேசாத ஜிம்மன், உண்மையில சரி கோவத்தில் இருக்கு, பேசாத. நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். ஜிமின் ஒரு ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஏய் எல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லவே இல்லையே. நான் என்ன எதையுமே முடிக்கல, கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். இது எனக்கு பத்துன்னு நினைக்கிறியா? கொடு. ஒரு வேகமாக வாஷ்ரூம் போயிட்டு ஃபியூ மினிட்ஸ்லேயே திரும்ப போயிட்டுக்கு வந்தான். ஜிமின் ஒரு நக்கலான சிரிப்போட அப்படியே பிளஸ் ஆகிட்டே உட்காந்துட்டு இருந்தான். எனக்கு தூக்கம் வரல. கிட்ட வந்தான் ஜிமின், எனக்கு கோவம் வருது ஜிம்மன். நான் உன்னை பற்றி எதுவுமே சொல்லலன்னு சொன்னல. நான் அதை கேட்கலையே, என்ன சொன்னான்னு தானே கேட்டேன். அன்னைக்கே கேட்டேன்ல, ஏன் சொல்லவே இல்லை? அன்னைக்கு சொல்லியிருந்தா எப்படி பண்ணியிருக்க மாட்டேன்ல. ஒயின் பெட்டில் படுத்துட்டு அவள் வச்சு எடுத்து பார்த்துணும். ஜிம்மன் என் காரைக்கிட்ட வந்துட்டேன். கீழே போயிட்டேன். அவன் அப்படிதான், ஆனால் அதை கிட்ட மட்டும் தான் சொன்னான். தள்ளிக்கோ, கொஞ்சம் கூட பத்தலடி. இப்பெல்லாம் பண்ணலாமா? நீ இப்பெல்லாம் பண்ணலாமா? என்ன எதுவுமே கேட்காம நீ போய்ட்டு வந்து சரி, நான் நல்லா தானே சொல்லியிருக்கேன். நீ இதை பண்ணுறதா இருந்தால் கூட சாஃப்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்ல. இதுக்கு கதிச்சு எனக்கு அப்படி இருந்துச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் சொல்லும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே ஒன்று சாப்பிடணும் போல இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டேன், போதும். இதுக்கப்புறம் என்கிட்ட வந்த அந்த என்ன பண்ணுவேன், அந்த போலீஸ்கிட்டே அகைன் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கம்ப்ளைண்ட்லாம் செல்லாது, ஏன்னா அதான் சொல்லியிருக்கேன், அவன் அப்படிதான். அது என்கிட்ட மட்டும் தானே. எனக்கு தூக்கம் வருது, அதுவும் இல்லாமல் உண்மையில பயங்கரமாக கோவம் வருது. தள்ளிப்படுத்துக்கோ, இல்லைனா பழிக்குது ஜிம்மன். கேட்காத, கேட்பேன். சொல்லு எங்க வலிக்குது? சும்மா சொல்லு, எங்க வலிக்குது? அங்க வலிக்குதா? என்னட்டு திரும்பி படுத்தா ஜிம்மன் சீலிங் பார்த்துட்டே கொஞ்சம் கிட்ட பையனாக தான் இருக்கேன் இல்லை. என்ன பண்ண அப்போ இருந்தே உங்ககிட்ட மட்டும்தான், மற்ற பொண்ணுங்கள்ட்டலாம் நான் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? நிஜமா தாண்டி, காலேஜே பின்னாடி சுற்றுதுன்னு சொன்னியாமே, எனக்கு தெரியாம நீயும் சுற்றிட்டு இருந்தியா என்ன? பேச வச்சு நான் கோவமாக இருக்கேன். சரி ஓகே, சாரி ஒன்று வேணும். என்னம்மா? சரி ஓகே. அழுதுகிட்டே இருந்தாலும் வேணா விட்டுன்னு சொன்னாலும் அம்மையாக இருந்தா அப்படியே என்ன சாப்பிட போல நான் தூங்கிட்டேன். ஓகே, குட் நைட். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே என் ஜிம்முக்கு ஃபுட்லாம் எடுத்து வச்சிட்ருந்தான். நீயும் உட்கார. இந்தாம்மா இதை வச்சுக்கோ. போதும் ஆண்டி. என் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே என்னாச்சு? கழுத்தில் என்ன காயமாக இருக்கு? காயமா? எங்க சமைக்கும் போது எதுவும் கொட்டிட்டியா? எதுவும் தெரிச்சிருச்சாண்ணா?
ஜிமன் அவனோட சின்ன பிடிச்சி அவன் சரி திருப்பணும். இல்லை இல்லை ஜிமன், காட்டு பார்க்குறேன். இல்லை இல்லை ஜிமன், என்ன பட்டிருக்கும்? ஏன் இவ்வளோ கேர்? ஜிமன் அந்த காயத்தை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸா அவனை பார்த்தோம். கேளுடா, ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கான்னு. குக் பண்ணும்போது அப்படி தான் டக்கு டக்குன்னு பண்ணுறா. நானும் சொல்லிட்டேன் எதுவும் தெரிச்சு ரொம்ப கவனமாயிருன்னு. எங்கே கேட்குறா? ஜிமன் இனிமேல் வயனை பார்த்துட்டே இருந்தான். விட்டு விட்டு ஜிமன். ஜிமன் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டே அப்படியே குடிச்சு சாப்பிட ஆரம்பித்தோம். ஒயின் ரொம்பவே எம்பாரிஸாக கை வச்சு அந்த காயத்தை கவர் பண்ணிட்டே அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தா. ஃபியூ மினிட்ஸில் மிரர் முன்னாடி இது போய் இது கவர் பண்ணிட்டு வெளியே போயிருக்க வேணாமோ? ஐயோ நல்ல வேணும் ஆண்டிக்கு எதுவும் புரியல. ஜிமன் வேற. அப்போ ஜிமன் ரூம்குள்ள இருந்தோம். என்ன என்ன ஜிமன், ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டல போகலையா? ஃபைல்ஸ் எடுக்க வந்தேன். ஓ ஜிமன் ஃபைலை எடுத்துகிட்டு அப்படியே வாங்கிக்கிட்டு வந்தோம். என்ன ஜிமன் எடுத்துட்டல கிளம்ப. காயம் எப்படி இருந்துச்சு? அது அது சொல்லு, எப்படி இருந்துச்சு? அது வந்து ஜிமன் ஒயினோட நெக்கை ஹோல்ட் பண்ணி அவன் தம்பிங்கிறால அந்த காயத்தை சாஃப்டாக ரப் பண்ணான். ஒயின் கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அவள் ஸ்கர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தான். பழிச்சுதான் ஜிமன் ஜிமன் கையிட எப்படி வந்துச்சு? ஜிமன் கையிட ஜிமன் ஜிமன் என்னாலையா? ஜிமன் ஜிமன் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதுல்ல, கையிட என்ன பண்ணுற? வலிச்சுதான். இல்லை நீ ஆஃபீஸ் போ, டைம் ஆகுதுல்ல. ஜிமன் ஹெட் டவுன் பண்ணி அந்த காயத்து மேலே ரொம்ப சாஃப்டாக இது க்ரீம் வச்சுலாம் ஹைட் பண்ணாதா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இது மட்டும் இல்லைல்ல, இது மாதிரி ஜிமன் சரி எத்தனை சொல்லு. ஜிமன் என்ன பேசுகிற? கிளம்பு, உனக்கு டைம் ஆகுதுல்ல. கேட்டு போகிறேன், சொல்லு எத்தனை. ஜிமன் சரி ஓகே, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, ஈவினிங் நானே வந்து கவுண்ட் பண்ணுறேன். சரி ஓகே பாய். இவனா அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் ஜிமன் அவ்வளோ ஹாப்பியாக வீட்டுக்கு வந்தோம். வா ஜிமன், காஃபி சாப்பிட்றியா? ஆமாம். ஒயினுங்க ஒயின் ரூமில் இருக்கா. அப்புறம் அவளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எதுக்கு? போய் கேளு. சரி. ஒய் என்ன பண்ணிகிட்ருக்க? ஹாய் ஜிமன், என்ன இவ்வளோ லேட்? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி அதை விடு. என்ன ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலாக இருக்கு? அம்மா சொன்னாங்க எது குட் நியூஸ்னு? அது ஜிமன் நான் அன்றைக்கி ஒரு இன்டர்வியூ போகிறேன்னு சொன்னாங்களா? ஆமாம். ஜிமன் பேசிட்டே பெட்லேருந்து உட்காந்தான். ஒயினும் ஜிமன் ஆப்போசிட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். ஆமாம், இன்டர்வியூ என்னாச்சு? நீ செலக்ட் ஆகிட்டியா என்ன? ஜிமன் சொல்லு என்னாச்சு? ஆமாம் நான் செலக்ட் ஆகிட்டேன், ஜாபு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓ சூப்பர். எப்போ ஜாயின் பண்ணணும்? நாளைக்கே ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க. எனக்கு மார்னிங்கே மெயில் வந்துருச்சு. ஓ அப்படியா? அதான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கியா? சரி சேலரிலாம்? அதெல்லாம் ஓகே தான் ஜிமன், நான் ஒரு ஆள் தானே சமாளிச்சிருவேன். இப்போ இது ஓகே தான், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேணும்னா வேறு ஜாப் போய்க்கலாம். ஓகே உனக்கு ஓகேனா ஓகே தான். சரி எப்படி போவ? எதில் வருவா? போக எவ்வளோ நேரம் ஆகும்? ஜிமன் இங்கேருந்து போகவே 45 minutes ஆகும். அண்ட் ரிட்டனும் அப்படி தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே தூரம் தான். என்ன சொல்கிற? 45 minutes தினம் அவ்வளோ நேரம்? அதான் ஜிமன், என் கூட செலக்ட் ஆன பொண்ணுக்கும் அவள் வீட்டிலேருந்து வர 1 hour ஆகுமா. அதனால நானும் அவளும் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலான்னு இருக்கோம். அவள் ஆல்ரெடி வீடு ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கா. அதில் 2 ரூம் இருக்குது. அவகிட்ட கேட்டேன் ரெண்ட்டை ஷேர் பண்ணிக்கலான்னு. அவ்வளோ ஓகேன்னு சொல்லிட்டா. என்ன சொல்கிறான்? ஆமாம் ஜிமன், இது நம்ம ஆல்ரெடி பேசினது தானே ஜிமன். நான் ஜாப் கிடைச்ச தனியாக போயிடுவேன்னு சொன்னேன்ல,
அதுக்கு ஓகே சொல்லி தானே நீ எனக்கு கொரியாவே கூப்பிட்டு வந்த. நானும் நான் சொன்ன மாதிரி நடந்துக்கணும்ல. ஜாப் கிடைச்சிருச்சு அண்ட் வீடு கூட ரெண்ட் கிடைச்சிருச்சு. ஓ ஆமாம்ல சொன்னால. அதான் ஜிமன் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். ஓ என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இல்லை ஜிமன், ஆண்டி கிட்ட எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன். ஆண்டி ரொம்ப ஹாப்பி, நான் வெயிட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டிகிட்ட நான் இங்கேருந்து போயிடுவேன்னு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஜிமன் அது ஆண்டிக்கிட்ட பேசுறியா? அது ஒயின் நிஜமாக தான் சொல்கிறியா? இல்லை நீ போய் சொல்கிறதானே? எதுவும் ப்ராங்க் பண்ணுறியா? ஜிம்மன் எனக்கு வேலை கிடைச்சது உன்னால் நம்ப முடியலையா என்ன? நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? நிஜமாக தான். அது நிஜமாவே கிளம்பிட்டியா? அது ஜிம்மன் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். அங்கிள்கிட்டையும் ஆண்டிகிட்டையும் நீ பேசுறியா? இல்லை ஜிம்மன், நீ சொன்னல எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு. எதுக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்? நீ உனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக இரு ஜிம்மன். நீ தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கல. அது டிவோர்ஸ் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து போகலாம்ல. அது ஜிம்மன் அதுக்கப்புறம் வீடு கிடைக்கலன்னா கஷ்டமாயிரும் ஜிம்மன். அதான் டிவோர்ஸ் தான் சீக்கிரம் கிடைச்சிரும்னு சொன்னல. உனக்கு இந்த வீடு கம்ஃபர்டபுளாக இல்லையா? என்ன கேட்குற ஜிம்மன்? கம்ஃபர்ட் இல்லாமல் எப்படி? எனக்கு எல்லாம் ஓகே தான். ஆனால் உனக்கு தான் எனக்கு பிடிக்கல ஜிம்மன். நான் எப்படி எனக்கு நான் உனக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல். அதான் எனக்கு புரியுது ஜிம்மன். இப்பெல்லாம் நீ நல்லா தான் பேசுகிற. ஓகே ஒரு மாதிரி நம்ம நார்மல் ஆகிட்டோம் தான். ஆனாலும் உன்னால் என்ன ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல தானே? அன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ஓகே தான் ஜிம்மன், எனக்கு புரியுது. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேனு நான் உன் வீட்டில் வச்சுருக்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு புரியுது. இந்த ஜாப் இதை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் ஜிம்மன். இப்போ இந்த ரீசனை வச்சு நான் வெளியே போயிடலாம். டிவோர்ஸ் வந்ததும் நான் லைஃப்பில் இருக்க மாட்டேன் ஜிம்மன். நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இரு. விளையாடல, நிஜமாக தானே பேசுகிறேன். நிஜமாவே ஜிம்மன், இன்னும் நான் விளையாடுறேன்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, பேக்லாம் எடுத்துட்டேன். ஓகே நான் அம்மாட்ட பேசுகிறேன். ஜிம்மன் இப்போவே பேசலாம்ல? ஃபியூ மினிட்ஸில் ஜிம்மன் வைன் எல்லாரும் ஹாலில் நின்றுட்டு இருந்தாங்க. ஜிம்மன் புரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கியா? யாருக்கிட்ட நீ இந்த முடிவு எடுத்த? அம்மா ஏதோ அன்றைக்கி இருந்த சூழ்நிலை, நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதை கண்டினியூ பண்ணணும்னு என்ன இருக்கு? அவளுக்கும் என்னை பிடிக்கல, எனக்கும். நாங்கள் எங்கள் லைஃப்பை பார்த்துக்குறோமா? திரும்ப நீங்கள தலையிடாதா? பா எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு. அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டா. டிவோர்ஸும் சீக்கிரம் கிடச்சிரும். நாங்கள் எங்கள் லைஃப்பை பார்த்துக்குறோம். என்னம்மா இவன் பேசிகிட்டு இருக்கான்? உனக்கு ஜிம்மனை பிடிக்கலையா? சொல்லுவேன். உனக்கு ஜிம்மனை பிடிக்கும் தானே? ஜிம்மன் வைனை பார்த்தோம். வைனும் ஜிம்மனை பார்த்துட்டேன். எதுவுமே பேச முடியாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தா. ஏதாவது சொல்லுடி. உனக்கு என்ன பிடிக்கல? அம்மா அதான் சொல்லிட்டோம்ல, ஜிம்மனை பிடிச்சிருக்கான்னு நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டிருக்கணும். இப்போ நீ போய் ரெடியாக கேபுக்கு கால் பண்ண. ஜிம்மன் என்ன பண்ணிட்டு இருக்கடா? அம்மா நான் சொல்கிறேங்க, உனக்கு புரியுது தானே? என் ரூம்க்குள்ள வந்தான். சைட் டேபிளில் இருந்த ஜிம்மனோட ஃபோட்டோ எடுத்துட்டு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜிம்மன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எப்படி சொல்ல உங்ககிட்ட? நீ சொன்னியா ஒரு தடவையாவது என்ன பிடிச்சிருக்குன்னு? என்ன பிடிக்கலன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க? ஒரு
ஒரு தடவை பிடிச்சிருக்கு. இங்கேருந்து போகாத, என் கூட இருன்னு சொல்லலாம்ல. ஒரு தடவை சொல்லு ஜிம்மி, நான் போக மாட்டேன். நானும் நீ சொல்ல வந்தானே ஜாப் கிடைச்சிருச்சு, நான் போகிறேன்னு சொல்கிறேன். நிஜமா போகிறேன் நான் கேட்குறேன். எப்பன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ப்ளீஸ் ஜிம்மி, என்னால் பார்த்தா எனக்கு கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு. நான் போகல ஜிம்மி. ஏதோ நீ எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், எனக்கு போகாதுன்னு சொல்லுன்ற நம்பிக்கையில் நான் உங்ககிட்ட கேட்டுட்டேன். இப்போ என்ன நீ கிளம்புன்னு சொல்கிறேன் ஜிம்மி. அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் என்ன அனுப்ப மனசு இல்லை. ப்ளீஸ் ஜிம்மி, நீயும் புரிஞ்சுக்கோ. என்னை போக சொல்லாத, என்ன இருன்னு சொல்லு ஜிம்மி. எனக்கு உன் கூட இருக்க பிடிச்சிருக்கு ஜிம்மி. உன் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. ப்ளீஸ் ஜிம்மி. அப்போ ஜிம்மன் ரூம் டோர் ஓப்பன் பண்ணோம். ஒயின் டக்குன்னு அவள் கையில் இருந்த ஃபோட்டோவை ஹைட் பண்ணோம். ஜிம்மன் கிட்டே வரும்போது ஒயினை விட்டே வைப் பண்ணோம். ஜிம்மன் அதை நோட் பண்ணிட்டேன். எல்லாம் ஓகே தான் ஒயின், அப்பா அம்மாட்ட பேசிட்டேன். ஓகே தான், நீ ஃபீல் பண்ணாத. அப்புறம் கிளம்பிட்டியா? பேக் பண்ணிட்டல? சரி சரி ஓகே. உன்னை ட்ராப் பண்ணவா? இல்லை ட்ராப் பண்ணணும் சொல்லணும். இல்லை இல்லை ஜிமன், கேபுக்கு கால் பண்ணியிருக்கேன். இப்போ கேப் வந்துடும். ஓகே ஜிமன், ஏதாவது பேசலாமான்னு அங்கேயே நின்றுட்டு இருந்தோம். ஒயினோ கையில் இருக்க ஃபோட்டோவை இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தான். சரி ஒரு நிமிஷம், நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். ஜிமன் வாஷ்ரூம் போனதுமே ஒயின் அந்த ஃபோட்டோவை அவளோட பேக்கில் வச்சுட்டேன். அவசர அவசரமாக ஜிமினோட வார்ட்ரோபையும் திறந்து ஜிமினோட ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்து அவள் பேக்கில் வச்சுட்டு இருந்தான். ஃபியூ மினிட்ஸில் ஜிமன் வாஷ்ரூம்லேருந்து வெளியே வந்தோம். உனக்கு உனக்கு வேணுன்றதுலாம் எடுத்துட்டல? எல்லாம் எடுத்துட்டேன் ஜிமன். அம்மா சொன்னது எதுவும் நினச்சிட்டு இருக்காதா? அப்புறம் 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 என் நம்பர் ஒன்று இருக்குல்ல, ஏதாவது ஏதாவது வேணும்னா கால் பண்ணு. அப்புறம் அப்புறம் அதுக்கு ஏதாவது தேவைன்னா நான் கால் பண்ணுறேன். அப்புறம் உடம்பு பார்த்துக்கோ. வெளியே போனால் கவனமாக போ. ரோடில் வண்டிலாம் ஸ்பீடாக வரும். கண்ணை எங்கேயோ வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காத. அப்புறம் டைமுக்கு சாப்பிடு, ஹெல்த்தை பார்த்துக்கோ. அப்புறம் ஸ்வெட்டர்லாம் வச்சுருக்கல? நீ போகிற இடத்துல ரொம்ப குளிர்ச்சுன்னா ஸ்வெட்டர் போட்டுக்கோ. 5 மினிட் பார்த்தா. ஓகே. அப்புறம் உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? உடம்பு பார்த்துக்கோ ஜிம்மன். அப்புறம் அன்றைக்கி சொன்னல, உன் லைஃப்பில் இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் தான், அதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாயிடும்னு. எனக்கு உன் கூட இருக்கிறது ப்ராப்ளமெல்லாம் இல்லை ஜிம்மன். நீ என் லைஃப்பில் ப்ராப்ளம்லாம் இல்லை. எனக்கு நீ வேணும் ஜிம்மன். எப்படி கேட்க? நான் பேசுறது எனக்கு புரியுதா? அப்புறம் ஜிம்மன், ஆஃபீஸ் முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு. இல்லைனா ஆண்டி உனக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜிம்மன் இன்னும் வரல, ஜிம்மன் இன்னும் வரலன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் வந்துடுறேன். அப்புறம் ஜிம்மன், கிச்சன்லாம் போகாதா? எதையாவது போய் தொட்டுட்டுலாம் இருக்காதா? உனக்கு என்ன வேணாலும் ஆண்டிகிட்ட கேளு, ஆண்டி பண்ணி தருவாங்க. கொஞ்சம் டைம் ஆனால் கூட வெயிட் பண்ணு. அப்போ என்னோட மொபைல் ரிங் ஆச்சு. ஜிம்மன், கேப் வந்துடுச்சு. நான் கிளம்புறேன் ஜிம்மன். ஓகே
ஒயின் கையில் பேக் எடுத்துட்டு அப்படியே டோர் கிட்ட வந்தான். ஜிமின் வேகமாக ஒயின் கிட்ட வந்துட்டு, ஏய் பேக் கூட நான் கொண்டு வரேன். இல்லை இருக்கட்டும் ஜிமின், கூட கேப் வர கொண்டு வரேன். ஜிமின் ஒயின் கையிலேருந்து பேக் பிடிக்கிறேன்னு அப்படியே அவனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணான். அவனோட சீக்கில் ஒரு ஹேண்ட் வச்சுட்டேன். அவன் ஃபேஸை அவன்கிட்ட இன்னும் க்ளோஸாக கொண்டு வந்துட்டேன். அவனை பார்த்துக்கோ, நீயும் கேர்ஃபுல்லாக இரு. ஓகே. அப்புறம் 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 வேறு ஏதாவது சொல்லணுமா ஜிம்மன்? Thanks. I'm sorry. Jimin. Keep wait பண்ணுது. Jimin. ஒயின் வெளியே வந்தான். ஜிமின் பேக்கோட பின்னாடி வந்தான். ஜிமினோட அம்மா ஒயின் ஆக்ட் பண்ணிட்டு, இப்படிலாம் பண்ணாத ஒயின், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆண்டி, நான் சொன்னால் நீயும் கேட்க மாட்டேன், அவனும் கேட்க மாட்டான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்தான்தான் ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் உங்களுக்கு புரியல? மா, நான் எதுவும் பேசிடக்கூடாது, என் வாயை முடிய வச்சுக்கணும்ல. சரி, உங்கள் இஷ்டம், உங்கள் இஷ்டம் மாதிரி பண்ணுங்க. ஆண்டி, ஐம் சாரி. நீ எதுக்கும் என் சாரி சொல்கிறேன், நான் தான் சாரி சொல்லணும். உங்கள் 2 பேர் லைஃபையும் சாரி ஆண்டி. மா, ஒயின் உடம்பு பார்த்துக்கோ. உனக்கு என்ன வேணாலும் எனக்கு கால் பண்ணு. அப்புறம் அடிக்கடி கால் பண்ணு. நானும் பண்ணுவேன், அட்டன் பண்ணு. சரி சரி ஒயின், பார்த்துக்கோ. அப்படியே ஃபியூ மினிட்ஸில் ஜிமின் ஒயினை காரில் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்தான். ஜிமினோட அம்மா ஜிமினை ஹக் பண்ணி அழ ஆரம்பித்தாங்க. ஜிமின் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரூம்குள்ளே வந்தான். பெட்டில் வந்து உட்காந்துட்டு அங்கேருந்து பில்லோ பெட்ஷீட்டை கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் கண்ணை திறக்கும்போது அவன் பக்கத்துலேயே இருந்திருக்க மாட்டான். ஜிமின்க்கு அதுவே அவ்வளோ ஹர்ட்டாக இருந்துச்சு. எந்திரிச்சு பெட்லேயே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறம் எந்திரிச்சு அப்படியே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆனோம். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஜிமின்க்கு ஒயின் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஜிமின் ஒயினை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் அவருக்கு கால் பண்ணுவோமா? எதுக்குன்னு கால் பண்ண? என்ன கேட்க? போய் இத்தனை நாள் ஆச்சுல, ஒரு கால் பண்ணியிருக்கலாம். சரியாண்ணா, நான் எதுக்கு கால் பண்ணேன்? தேவனா அவ பண்ணட்டும். நான் மிஸ் பண்ணுறேன்ல, இந்த மாதிரி கொஞ்சமாவது. சரியாண்ணா, இது பிடிச்சவன் இங்கே ஓவர் எதுவும் பண்ணுவான். கால் பண்ணாலும் ரொம்ப பண்ணுவான். கொஞ்சம் கூட ஞாபகம் வந்திருக்காது. எப்படி இருக்கணும் ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. ஏண்டி நான் படுத்துறேன். எப்படா உனக்கு கால் பண்ணுவான்? அசிங்கமாக பேசிட்டேன், இப்போ கால் பண்ணணும். நான் சும்மா தான் பேசினேன், உங்களுக்கு தெரியும்ல. நான் அவ்வளோ எப்படி அசிங்கமாக நினைப்பேன். நான் அவ்வளோ அசிங்கமாக நினைக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கால் பண்ணேன்டி. எத்தனை நாள் தான் நான் ஃபோட்டோ பற்றி பேசிகிட்டு இருக்கேன். வாய்ஸ் கேட்கணுமா தான் இருக்கு. ஒரு கால் பண்ணுவாங்களா? ஜிமின் ஒயின் ஃபோட்டோ பார்த்து அப்படியே புலம்பிட்டே இருந்தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆச்சு. ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறம் ஜிமின் டிராஃபிக்கில் நிற்கும் போது ஜிமினோட மொபைல் ரிங் ஆச்சு. இப்போ யார்? ஹலோ ஹலோ ஜிமின், எப்படி இருக்கா? கீழடி இத்தனை நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கேட்கணும்னு தோணுச்சோம். எப்படி இருக்கு வேற? எப்படி இருப்பேன் எனக்கு தெரிய வேணாமா? ஜிமின், நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். நான் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா ஜிமின்? நான் அந்த மீனிங்கில் சொல்லலை. ஓகே, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, நல்லா இருக்கேன் அப்படி சொன்னேன். ஓ ஜிமின்,
சும்மா தான் இருக்கேன். என்ன அதிசயமாக இருக்கு? எனக்கு கால் பண்ணியிருக்க? ஓ, டிவோர்ஸ் பற்றி கேட்க கால் பண்ணியும். என்ன அப்படி பண்ணுற? நீ நல்லா இருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? உனக்கு கால் பண்ணல, என்ன சொல்லணும்? இல்லை இல்லை ஜீவன், சும்மா தான் கால் பண்ணேன். அங்கிள் ஆண்டியெல்லாம் எப்படி இருக்காங்க? ம், நல்லா இருக்காங்க. ம், சரி சரி, ஓகே ஜீவன், நான் வச்சிடவா? அதான் எதுக்கு கால் பண்ண? அதான் சொன்னேன்ல ஜீவன், சும்மா தான். ம், சரி, பேசிகிட்டு இருக்கலான்னு கால் பண்ணியிருப்பா. பேசு. அதான் உன் டேஸில் எப்படி போகுது? ஓகேவா? ம், ஓகே, எல்லாம் நல்லா போகுது. உன்னோட ஜாபில் எப்படி போயிட்டுருக்கு? ம், ஓகே தான் ஜிம்மன், நல்லா தான் போயிட்டுருக்கு. ம், சரி சரி, ஓகே ஜிம்மன், நான் நான் கட் பண்ணவா? ம், உன் இஷ்டம். ம், சரி. மீட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கலாம். ஏன் ஜிம்மன் எப்படி இருக்கலாம்? அதிசயமாக கால் பண்ணோம்.